அந்த செய்தியை சொல்வது நெஞ்சில சுத்தவங்கள் ஒரு சுட்டு அந்த இதுக்குள்ள போயிட்டு ஆனா அவர் எந்த விதமான அரசியும் காட்டவே எந்த விதமான வார 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பொபினியில வந்து அமைதி போராட்டம். தம்பியின் நிலை வந்து என்னன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தவர். தம்பி என்ன செஞ்சது வந்து கதை உடைஞ்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. Et la communauté tamoule balbinienne ont tout mon soutien dans cette démarche. 40 நிமிஷத்துக்கு மேல நாங்களும் தட்டுறோம், கதவு திறக்கவில்லை. முதுகுல ஒரு கீறு, சின்ன கீறு, பல்லா இருக்கிற ஒரு பான் பற்ற சிறிய கத்தி. வணக்கம் நண்பர்கள், உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொளி வந்து ஒரு முக்கியமான காணொளி. அதாவது கடந்த 30 மே அன்று எங்களுடைய தமிழர் ஒரு ஆள், அதாவது குட்டி என்கின்ற வைத்தியலிங்கம் புவனேஸ்வரன் வந்து பொபினி போலீஸால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி அறிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொளியில் வந்து அதில் நேர பார்த்த சாட்சியங்களும் வந்து உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி விளக்கமாக கூறப்போகின்றது. இந்த காணொளியில் நோக்கம் என்னென்னா, இதுக்கு முதல் நான் இந்த காணொளி செய்யலைண்டா நாங்கள் இந்த விடயங்களை வந்து சரியாக தெரியாமல் வந்து கதைக்கக்கூடாது. அதுக்காக வேண்டித்தான் நான் முதலில் காணொலிகள் போடையில் நேராக பார்த்த சாட்சியங்களும் அவருடைய சகோதரரும் வந்து இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு விளக்கமாக என்ன நடந்ததுன்னு சொல்ல போயினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில் முக்கிய நோக்கம் வந்து அதை வார 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பொபினியில் வந்து அமைதி போராட்டம் வந்து நடத்த போகிறோம். அந்த அமைதி போராட்டத்தில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை வழங்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெண்டா இதை மாதிரி இன்னொரு விடயம் வந்து தமிழர்களுக்கு இங்கே நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொண்டால் தான் மற்ற தமிழர்களும் வந்து இதில் வந்து கலந்து கொள்வினோம். உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து இந்த காணொலியில் மறக்காமல் நீங்கள் தெரிவிங்க. ஸோ உங்களை 14ஆம் தேதி வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இது 30ஆம் தேதி 5ஆம் மாதம் இந்த எங்களுடைய சகோதரன், எங்களுடைய கடைசி தம்பி, என்னுடைய புவனேஸ்வரன், வைத்தியலிங்கம் புவனேஸ்வரன் குட்டி அவர்கள் புதுசாக இந்த துப்பாக்கி சூட்டில் கைதாயிருந்தார். அந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் இந்த மீளல மேலே இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மை அறியாமல் பல ஊடகங்கள் பொய்யென்று சொல்வதை விட அபாண்டமான பொய்யான தகவல்களை வந்து இந்த இணையதளங்களையும் பத்திரிகைகள் வாயிலாகவும் அனைத்து தமிழ் ஊடகங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்தி எங்களுடைய சகோதரனுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கும் பொதுவாக இலங்கையர்களுக்கும் ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்துவது போன்ற ஒரு செய்திகளை தான் இந்த ஊடகங்கள் பரப்பினார்கள். அதில் சிலர் வந்து கற்பனை திரைப்பட கதை எழுதுற மாதிரி கூட பல பேர் எழுதியிருக்கணும். அதில் வந்து சிலர் அந்த உண்மைத்தன்மையை ஒரு சில மணித்தியாலங்களில் உணர்ந்து அதை அறிந்து அதை திருத்தி சிலர் வந்து அதுக்கு மன்னிப்பு கோரியும் சில அறிக்கைகளை விட்டுருக்கணும். இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் வந்து இந்த செய்தி பரவி எங்கள் ஒரு மன கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. அந்த எங்களோட ஒரு பெரிய இழப்பை தாங்கியும் அந்த கரையை, அந்த பொய்யான தகவல்களை பரப்பியவர்கள் மீண்டும் இந்த உண்மைத்தன்மையை அறிந்து இந்த உண்மையான தகவல்களை, செய்தியை இணையதளங்கள் வாயிலாக அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த தமிழ் சமூக அமைப்பினர் வந்து இந்த ஊடக சந்திப்பை ஒன்று கூட்டியிருக்கணும். அதில் அன்றைக்கு நீங்கள் வந்து நீ கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சொன்னால அந்த சம்பவத்தை உலகத்தில் நான் வந்து பின்லாந்தில் இருக்கிறேன். நானும் எனது மனைவியும் வந்து மனைவியினுடைய ஒன்று கூட்ட சகோதரனுக்கு திருமணத்திற்காக இங்கே வந்திருந்தாங்க. அப்போ தம்பி இந்த
நிலை வந்து என்னன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் மனநில பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தவர். 80% வந்து இந்த ஹேண்டிகேப், அதை நான் நினைக்கிறேன் இந்த மொழின்னு சொல்லி சரியான மொழி தெரியல, அவர் மனநில பாதிக்கப்பட்டிருந்தவர் என்று நான் அவருடைய கருத்துக்கள் வாயிலாக அவரோட உரையாடைகளை எனக்கு அவர் சொல்லியிருக்கிறார். 80% ஹேண்டிகேப்பில் நான் இருக்கிறேன். மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில அவர் இருந்தவர். அந்த வகையில வந்து நாங்கள் இந்த சம்பவம் நடந்தது, தம்பியினுடைய உயிர் பறிக்கப்பட்டது வந்து 30ஆம் தேதி சனிக்கிழமை. நாங்கள் முதல் நாள் வெள்ளிக்கிழமை அவரை இந்த இடம் லாக்கூர்னே நினைக்கிறேன், லாக்கூர்னே என்ற இடத்துல உள்ள ஒரு சிவன் ஆலயத்துக்கு அழைத்து சென்று சிவன் ஆலயத்துக்கு அழைத்து சென்று அவரை அந்த பூசையில கலந்து கொள்ள வச்சு அவருக்கு அங்கட அந்த சைவ சமய முறைப்படியான ஒரு நூலை அணிவித்து அவரை நாங்கள் அழைத்து அந்த லாக்கூர்னிலிருந்து நாங்கள் நானும் என்னுடைய மனைவியுடைய சித்தப்பாவும் வந்து நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். அப்போ தம்பியை நாங்கள் கேட்டு நாங்கள் எங்களோட பெற சொல்லி கேட்டுனாங்கள். அப்போ அவர் அடுத்த நாள் இன்னொரு மனைவியினுடைய இன்னொரு சித்தப்பாவினுடைய வீட்டுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இருந்தது. அப்போ அங்கே செல்வதற்காக இவரை என்று எங்களோட தங்கிட்டு போகுமாறு நான் கேட்ட வேளையில் அவர் சொன்னார், தான் பெற இல்லை, நாளைக்கு நான் நேரடியாக அங்கே வரணும்னு சொல்லி எங்களுக்கு தகவலை சொல்லி போட்டு போயிட்டேன். போன உடனே அடுத்த நாங்கள் வந்து கிட்டத்தட்ட உறக்கத்துக்கு போயிட்டோம். ஒரு 11-12 மணிக்கு நாங்கள் தூங்க சென்றாங்க வேண்ட விட்டேன். இவர் வந்து நான் விடிய எழும்பி ஒரு 7 மணி அப்படி பார்க்குறேன். இவர் ஒரு விளக்கம் இல்லாத பல மெசேஜ்களை வந்து ஃபோனுக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் சில நண்பர்களும் தொடர்பு கொண்டு என்னோட கதைத்தவையல் இது என்னன்னு சொல்லி, அப்போ நான் இவருக்கு பல முறை தம்பிக்கு வந்து நான் தொலைபேசி அழைப்படுத்த பார்க்குறேன். அவ்வாறு அழைப்படுத்த பார்க்கைகள் அவர் எந்த விதமான ரிங்கிங் போகுது, ஆனால் எந்த விதமான பதிலும் அவர் சொல்லல, எந்த விதமான ஆன்சரும் இல்லை. அப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட 20 தடவைக்கு மேலாக அவருக்கு போன் அடிச்சுட்டு உடனே அங்கே இருந்து நான் இந்த ரேங்கில் இறங்க வந்து கதவை பலமுறை கையால் கட்டுறேன். அந்த கேண்டிலையும் பிடித்து அசைத்து பார்க்குறேன், எந்த விதமான சத்தமும் இல்லை. இந்த உள்ளுக்கு இப்போ நான் காதை கூட அந்த சிவரில் அந்த கதவில் வச்சு பார்த்தினா அவர் எந்த விதமான சத்தமும் இல்லை. எனக்கு சரியான பயமாகிட்டுது. அப்போ இதில் வந்து அருகில் எங்களோட நீண்ட காலமாக நட்புறவில் உள்ள சிவாண்ணைக்கு நான் அடித்தேன். ஏனென்றா அவர் தான் மிக அருகில் இருக்கிறார். அப்போ அவருக்கு கோல் பண்ணுன்ற வேளையில் அவரும் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து நானும் கிட்டத்தட்ட அவரும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே 40 நிமிஷத்துக்கு மேலே நாங்களும் தட்டுறோம். கதவு திறக்கவில்லை. உடனே நான் என்ன செய்ய மாட்டேன் அவர்கிட்ட கேட்கல. அவர் தான் சொல்கிறார் என்றால் அந்த நான் இங்கே வந்து அதை மீண்டும் சொல்லி அந்த சொல்ல எனக்கு வாயில் நினைக்குது. பொம்பியஸ் என்ற ஒரு அமைப்புக்கு இவர் அழைப்படுகிறார். அழைப்படுகிற வேளையில் அதில் அவர் வந்து பிரெஞ்சி வடிவாக கதைக்க மாட்டார் என்ற காரணத்தால் அவரே சொன்னார், அப்படி யார்கிட்ட கொடுப்பான்னு யோசிச்சு கொண்டிருக்க ஒரு அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ள போஸ்ட்டுகள் போடுற ஒரு இந்த பிரெஞ்சி நாட்டு பெண்மணி அந்த இடத்துல வரைக்குள்ள அவாட்ட இந்த தொலைபேசியை கொடுத்து இவர் வந்து விளக்கமாக சொல்கிறார், இப்படி நாங்கள் என்ன செய்த நாங்கள் எவ்வளோ நேரம் இப்படி அவருக்காக காத்திருந்து எல்லாம் செய்து பார்க்குறோம், சத்தம் இல்லை, அவர் மனோவில் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லி நான் சொல்கிறேன். அப்படி சொல்லுகின்ற வேளையில் அவர் எல்லாவற்றையும் அந்த அவாக சொல்கிறார். அவன் வந்து அந்த தொலைபேசியை வேண்டி முழு விஷயத்தையும் வந்து அந்த பொம்பியஸ் என்ற அந்த தொலைபேசி அழைப்புக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்போ சிறிது நேரத்தில் அதை சரியாக துல்லியமாக நான் சொல்ல தெரியல. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே அந்த பொம்பியஸ் என்றவையில் வந்தினம். அவையால் அந்த கதவை திறக்கக்கூடிய பெரிய ஒரு ஆயுதத்தோட ஒரு பிக்கான் மாதிரி ஒன்று ஒரு கோடாலி அப்படி கொண்டு வந்து முதலும் அவையாலும் வந்து ஒரு 5-6 நிமிஷம் தட்டி பார்க்கணும், கதவை திறப்படையில். திருப்பி திறக்கிற வேளையில் இந்த ஒரு அலவாங்கு மாதிரி ஒன்றை போட்டு அப்படி தெண்டேக்கில் கதவை திறக்குது. அப்போ தம்பி வந்து உள்ள ஒரு கையால் தள்ளி கொண்டு இருக்கிறார். திறந்த கையோட இவையாலும் போயிட்டோம். இந்த பொம்பியஸ் என்ற அமைப்புக்காரரும் போயிட்டோம். நான் அந்த ஆங்கிலத்தில் அவையோட பேசுவோம் என்று எத்தனைக்கு அவையல் வந்து எந்த இதுவும் இல்லை. இந்த கதவை திறந்துட்டு அவையல் பழிக்கிருந்தோம். அப்போ நான் உடனே இப்போ இவர் சிவான தான் முன்னுக்கு நின்றவர்.
அப்போ ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டான்னு சொல்லி நான் உண்மையில எதிர்பார்த்து போனது தம்பி ஒரு மெசேஜ்கள் எல்லாம் போட்டுக்கிறேன். ஒரு சரியான பதட்டத்தோட நான் அங்கே நின்றான். ஏன்னு சொன்னால் இந்த இவ்வளோ நேரம் தட்டியும் அவர் கதவு திறக்க இல்லை. என்ன நடந்துன்ற ஒரு பெரிய ஒரு நடுக்கத்தோட நான் அதில் நின்றேன். இவர் கதவை திறந்த உடனே ஓகே அந்த நடக்கம் எல்லாம் மாறிட்டு அப்போ சிவாண்ண சொல்கிறார் சத்தம் கேட்கன்னு சொல்லி போட்டு சிவாண்ண வழிகிட்டு போயிட்டார். அப்போ நான் சிவாண்ணக்கு திருப்பி கால் பண்ணுறேன். அவர் சொல்கிறார் தான் அங்கே கடைக்கு சாமான் எடுக்கவங்க வெளிக்கிட்டேன் காரில் போய் கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நான் உள்ளே போகிற நேரத்தில் தம்பி வந்து கொஞ்சம் ஒரு பதட்டமான நிலையில் இருக்கிறார். கைகள் எல்லாம் கொஞ்சம் நடுங்குற மாதிரி இருக்குது. அப்போ கொஞ்சம் பதட்டமான நிலையில் இருக்கிற வேளையில் நான் அவரை கட்டி அணைத்து அந்த தாடையில் அப்படி தடவி அவர் அணைச்சி ஒரு என்னென்ன முதுகுல எல்லாம் தட்டி என்னென்னு கேட்குறான்னு. இல்லை அவர் சொல்கிறார் உனக்கு உயிராபத்து நடந்துட்டுது, எல்லாரும் வந்து சுற்றி நிற்கிறாங்க, என்னையும் கொல்ல போகிறாங்க, கதவால் எல்லாம் இந்த ஜன்னலால் பின்னுக்கு இந்த எட்டி பார்க்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு சொல்கிறார். அப்போ அவ்வாறு சொல்லிகளை நான் சொல்கிறேன் அடே நீ இருக்கிறது 9ஆம் மாடியில், இப்போ நான் இந்த உயிரோடு நிற்கிறேன்னு சொல்லி அவரை கூல் பண்ணி அவரை ஒரு அமைதி அடைய வைக்கிறான். ஓகே வந்துட்டு அவர் இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அவர் தங்கியிருந்த அறையினுடைய 2 ஜன்னல்களும் மூடி இருந்தது. அப்போ நான் ஜன்னலோட திறந்து அவரை கொஞ்சம் காற்றுகள் பிடிக்க விட்டு கொஞ்சம் வேண்டோன்னா அவர் நோமலுக்கு வந்துட்டார். வந்து நான் என்ன செய்தேன், அவருக்கு ஒரு டீ ஊற்றி கொடுத்தேன். டீயை குடித்தார். வேலை கதவை திறக்கையில் நான் அண்ணா வந்து நிற்கிறேன் வந்து நிற்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன். நான் தானே ஏன் திறக்கையிலேண்டு அவர்கிட்ட கேட்டேன், இப்படி அடி தட்டு ஏன் திறக்கையிலேண்டு. அப்போ அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு கனவு மாதிரி அல்லது ஏதோ ஒன்று நடந்துட்டு. அப்போ அவர் சொல்கிறார் உன்னை போட்டாங்கன்னு சொன்னால் அவர் யோசிக்கிறார் பொருளுக்கு அந்த என்ன நான் இறந்துட்டேன், அந்த என்னை இறக்க வைத்தவர்கள் வந்து அல்ல கொலை பண்ணவர்கள் வந்து தன்னையும் கொலை பண்ணத்தான் அந்த கதவை தட்டுறான்ற ஒரு இதில் அவர் சொல்கிறார் தான் இரவு முழுவதும் நான் வந்து நெத்திர பிள்ளையில் நடந்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நான் அந்த பேரையும் சொல்லி கூப்பிடுனா தானே ஏன் நீ கூப்பிடலன்னு கேட்டேன். பேரெல்லாம் சொல்லி எல்லாரும் கூப்பிடுனாங்களானே ஏன் திறக்கலைன்னா அவர் அதுக்கு எதுவும் கிடைக்கல. அப்போ டீ ஊற்றி கொடுத்தேன். பிறகு கொஞ்சத்தால் கொஞ்சம் அமைதியாகிட்டார். பிறகு உடனே அவர் வாழைப்பழம் அந்த மேசையில் இருந்த அவர்கிட்ட மேசையில் வாழைப்பழத்தையும் கொடுத்தேன், சாப்பிட்டார். பிறகு தண்ணி கொஞ்சம் கொடுத்தேன். கொஞ்சம் நேரம் இருக்கிறேன் நான் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி தேலம் 1.5 மணி தேலத்துக்கிட்ட அவரோட இருக்கிறேன். இருந்து எல்லாவற்றையும் சொன்னால் அவர் நோமலுக்கு வந்துட்டார். அப்போ நான் வெளியில் பாவன் கடையடையை போக மாட்டேன். 2வது இந்த அருகில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையெல்லாம் அவர் வாரது போகிறது அந்த நண்பர்களோட பழகிறது எல்லாம் வந்து அந்த கடையில் தான். அப்போ வாக்குகளை போவோம் கடைக்கு போவோம்னு சொல்லி அவர் சொன்னார் இந்த கதவை முடைச்சிட்டாங்க, நான் என்னென்ன வாரது இல்லை டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது யாரும் எடுத்துருவாங்க, நான் வரையில நீ வெளிக்கலன்னு சொன்னார். அப்போ ஏற்கனவே இவருக்கு சொன்னான், நான் முதல் நாளே சொன்னான் இப்போ சித்தப்பாவோட அங்கே போகணும், மற்ற சித்தப்பாவோட போகணும், அப்போ நீயும் பான்னு சொன்னால். அப்போ இவர் ஓகே நோமலாக இருந்தார். அப்போ நான் கேட்டவுடனே சரியன்னுட்டு நான் அந்த இடத்த விட்டு வெளிக்கிட்டு இங்கே வந்து நான் இந்த கடையை தாண்டி போவோம்னு வரைக்குள்ள தான் எங்களோட நீண்ட காலமாக எங்களோட நாட்டில் இருக்கைகளே எங்களோட பழகின எங்களோட வீட்டை இருந்து படித்த தம்பி ரதன் வந்து அதில் வாரார். ஒரு கையில் ஒரு சின்ன பேக் கொண்டு வாரார். அவ்வாறு வருகிற நேரத்தில் நான் கிட்டத்தட்ட அவரை 20 வருஷத்துக்கு பிறகு தான் நான் அவரை சந்திச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து அண்ணாண்டு கூப்பிட்டு வரைக்கல நானும் அவரை கண்டுட்டு நானும் அவர் கண்டு அதில் கதைச்சி கொண்டு நிற்கிறோம். கதைச்சி கொண்டு நிற்கிற நேரத்தில் இந்த கடையில் வேலை செய்கிற ஒரு தம்பி நான் நினைக்கிற அவரை சோட்டா ஐயாண்டு கூப்பிடுறாரு. அவரை ஏற்கனவே தம்பி அறிமுகப்படுத்தியிருக்கார். அவர் நான் கடைக்கு வரைகளை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர் வந்து என்ன கேட்கல. நான் சொன்னேன் இப்படி நான் குட்டிகிட்ட போயிட்டு வந்தேன் இருக்கலாம். நம்ம என்னன்றது நான் அவருக்கு போயிட்டு வாருன்னு சொல்லி போட்டு இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இவர் வழிகிட்டு அப்படியே நடந்து குட்டிகிட்ட போகிறார். நானும் ரதனம் வந்து இந்த கடைக்கு முன்னுக்கு நின்று கதைச்சி கொண்டிருக்கிறோம். அவர் கதைச்சி கொண்டு கேட்கல. ரதன் என்ன தம்பி அந்த போன தம்பி என்ன செய்யறாருன்னு சொன்னால் போனில் தண்டை போனில் கோல் பண்ணி அந்த இதை வந்து இந்த கடையின் முதலாளிக்கு அவர் கொடுத்துருக்கிறார். அவரும் கதைச்சிருக்கிறார். பிறகு வந்து அவரோட கதைச்சி முடிஞ்ச உடனே ரதனுக்கும் அடித்து கொடுத்துருக்கிறார். ரதனும் அப்போ ரதன் எனக்கு கொஞ்சம் தூரத்தில் நின்று அந்த அவரோட கதைச்சி கொண்டு நிற்கிறேன். அப்போ கதைச்சி கொண்டு கேட்கல. ரதன் பிறகு கொஞ்சத்தால் நான் என்னதான் போறியான்னு சொல்ல ரதன் நான் போறேன் நீங்களும் வாங்கன்னு சொன்னார். அப்போ நானும் பெறவிடமாண்டு கையோ நீங்களும் வாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒரு தற்செயலாக சும்மா போனது. நானும் ரதனும் வந்து சும்மா சாதாரணமாக போனாங்க.
அப்போ அவர் கொஞ்சம் நேரம் ரெண்டு கதைச்சிருப்போம், ஒரு 10-15 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி கதைச்சிருப்போம். அப்போ அந்த நேரம் ஐயாண்ட தம்பியும் வந்துட்டார். அப்போ நான் அவர் வரையக்குள்ள நானும் ரதனும் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். அவ்வாறு போய் கொண்டிருக்கல அந்த நாங்கள் கதவை திறந்த ஏற்கனவே கதவை திறந்திருக்குது, கதவை திறந்திருக்குது. நானும் ரதனும் வந்து அந்த கேட்டடிக்கு போய்க்குள்ள பார்க்குறார். அப்போ ரதனுக்கு நான் நினைக்கிறேன் அந்த அந்த தம்பியால் முதுகில் ஒரு கீறு, சின்ன கீறு. அதைத்தான் வந்து பத்திரிகைகள் வந்து கத்தியை பெரிய கத்தியால் குத்தி அங்கால வந்துட்டுதுன்னு சொல்லி, அது வந்து ஒரு அந்த பல்லா இருக்கிற ஒரு பான் பெற்ற சிறிய கத்தி, ஒரு சிவப்பு பிடி. உண்மையில அதன் அளவு வந்து ஒரு சிறிய அளவு. அந்த கத்தியால் ஒரு சிறிய காயம் அவருக்கு ஏற்பட்டிருக்குது. அப்போ அவரை வந்து எனக்கு தெரியல அது என்ன, ஒரு சிவப்புடுப்பான ஆட்கள் வந்து அந்த அவரை வந்து ஒரு வண்டியில் இதில் வச்சு தள்ளி கொண்டு வீல்சேரில் வந்து தள்ளி கொண்டு வந்தவை. அப்போ அவரை தள்ளி கொண்டு வரைக்குள்ள அப்போ ரதனுக்கு என்ன விளங்குதோ அல்லது ரதனுக்கு அந்த பொடியன் சொன்னது விளங்குனதோ என்னன்னு எனக்கு தெரியல. ரதன் உடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ரதனிட்டாவே ஏதோ போலீஸ் கலைக்கணும், அதில் 3 போலீஸ் நிற்கணும். போலீஸ் கதைச்ச உடனே ரதன் சொல்கிறார், எந்த நண்பனோ என்னமோன்னு சொல்கிறார். அந்த அட்ரஸையும் அவர் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் இதில் அந்த அட்ரஸ் அந்த முன்னுக்கு இருக்குது, அந்த என்ட்ரன்ஸுக்குள்ள வந்து அந்த வீட்டினுடைய அனைத்து அட்ரஸ்களும் இருக்குது. அப்போ அதில் அவர் சொல்கிறார், இந்த தம்பியின் இது வந்து இவற்ற அட்ரஸ்ன்னு சொல்லி. அப்போ நாங்களும் போகிறோம் சாதாரணமாக. நான் ரதன் நினைக்கிறேன், இன்னும் 2 ஆம்பளை போலீஸ், மற்றது ஒரு லேடி, ஒரு பொம்பளை போலீஸும் போயிடும். அப்போ நானும் உள்ள போய்க்குள்ள போலீஸ் என்ன கேட்குது, என்ன கேட்குது, ரதன் தான் பதில் சொல்கிறார், இவர் வந்து அண்ணா. அப்போ உடனே போலீஸ் கேட்குது, அவர்கிட்ட கேட்குறா. அப்போ நான் என்னென்னு கேட்குறேன். ரதன் சொல்கிறார், உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமோண்டு. அப்போ பிரெஞ்சு தெரியாண்ட உடனே ரதனையும் கூட்டிக் கொண்டு அந்த 3 போலீஸும் உள்ள போனவையல். இப்போ எனக்கு தெரியாது இவையல் எந்தத்தில் போனவையல் ஒன்றும் தெரியாது. அப்போ நானும் அதை சாதாரணமாக என்னண்டா போலீஸ் போகுது, நானும் அதை சாதாரணமாக நினைச்சு கொண்டு நானும் விட்டுட்டேன். நான் வெளியில் நின்றேன். வெளியில் நின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு 2 சத்தம் எனக்கு கேட்டது. அது வந்து ஒரு பெரிய அந்த வெடிச்சத்தம் மாதிரி இல்லை, அந்த ஒரு சாதாரண சத்தமாக 2 சத்தம் அடுத்தடுத்து கேட்டது. அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால், ரதனுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன். ரதனுக்கு ஃபோன் பண்ண ரதன் உடனே ஆன்சர் பண்ணுறார். என்னென்னு கேட்டால், ரதன் என்ன சொல்கிறார் ரதன், அது நார்மலாக இருக்குது, அந்த சும்மா கரண்டால் அடிச்சிருக்கணும், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் ஒரு 20 செகண்ட் 10 செகண்ட் கதைச்சிருப்போம். அப்புறம் திருப்பி நான் அடிக்கிறேன், என்ன உண்மையை சொல்கிறேன்னு சொல்ல ரதன் சொன்னேன், இல்லை இல்லாத பிரச்சனை இல்லை, அவர் மயங்கிட்டார், ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இப்படி 3-4 தரம் நான் ஃபோன் பண்ண ரதன் வந்து எனக்கு சொல்லி கொண்டு நான் பயந்துட்டு வரணும் அல்லது என்ன ஒன்று சொல்லி அவர் அந்த உண்மையை சொல்லி இல்லை எனக்கு. அப்புறம் இப்படி இருக்க வாகனங்கள், போலீஸ் வாகனங்கள் கணக்கு இதெல்லாம் வருது, ஏராளமான வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 100 போலீஸ் அதுக்கு மேலே வந்துட்டுது. வந்து எல்லாம் வந்து என்னன்னா கன நேரம் ஆயிட்டுது, ஒன்றையும் காணையில். நான் நினைக்கிறேன் ரதன் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பிறகு வெளியில் வாரேன். ஒரு வந்து என்னென்னு கேட்கத்தான் ரதன் அந்த செய்தியை சொல்லுவது, நெஞ்சில் சுத்தவங்கள் ஒரு சுட்டு அந்த இதுக்குள்ளால போய்க்குது. அப்போ நான் கேட்டேன் என்ன நடந்தான்னு சொல்லி. அப்போ கத்தியை உயர்த்தி கொண்டு நின்றவர், கத்தியை உயர்த்தி கொண்டு மேலே கையை உயர்த்தி கொண்டு நின்றவர். அப்போ நான் கேட்குறேன், அவர் வந்து என்ன கத்தியை உயர்த்தி கொண்டா என்னென்னு சொல்ல, இல்லை கத்தியை 2 தடவை போலீஸ் சொன்னதாம் கத்தியை கீழே போடண்டு, ஆனால் அவர் போட இல்லை, போலீஸ் உடனே சுட்டுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அவ்வளோதான் நடந்தது. பொம்பியை வந்தது அண்ணளவா சொல்லுங்க டைம். வந்தது ஒரு 11 மணி இருக்கு. பொம்பியை என்ன சொன்னீங்க? அது சிவான்னு தான் சொன்னாங்க. சிவான்னு தான். அவருக்கு தென்சியம் இருக்குது, இப்படி ப்ரெஷர் இருக்குதெல்லாம் சொன்னீங்க. ஓ நான் சொன்னா சிவான்னு தான் கதைச்சது. பொம்பியை என்ன செஞ்சது? வந்து கதவை உடைச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. அவர் ஒன்றுமே பெரிய பண்ணேன், ஒன்றுமே செய்யல. கதவை உடைச்சதான். நான் இப்போ இங்கிலீஷில் கதை ஒன்று சொல்கிறேன், நான் எந்த கதையுமே உடனே போய் ஒரு கதையும் கிடைக்கு. அவர் எதுவுமே பார்த்து அதை சேம் டைமில் உள்ளுக்கே வேற இல்லை. கதவை திறந்ததான் தெரியும், ஒரு இவ்வளோ திறந்துருக்கு கதவு இவ்வளோ திறந்துருக்கு. அவர் உடனே போயிட்டு ஒன்றுமே பார்த்து. சிவா உங்களோட வீட்டு வாசலுக்கு வந்ததா வரையில வந்தவர் சிவாவை கூட்டி பேசினதா பேசலையா? எனக்கு சார் அந்த நான் அந்த கட்டத்தில் வந்து
அந்த தம்பி நிக்கிறான்ன்ற இந்த மைண்ட்ல வந்து உண்மையில எனக்கு சத்தம் ஒன்றும் கேட்கல, ஒன்றுமே கேட்கல. ஆனா நான் இந்த நிக்கிறான் அவன் தள்ளி பிடிச்சவர் சார் கதவை தள்ளி பிடிச்சவர். ஓ சிவான் தான் முன்னுக்கு போனவர். அதே நீங்க சொல்லி இருக்கணும். மற்றது உள்ளுக்கு ஏதாவது கத்தி ஏதாவது குத்தோட இருந்தா அதை கட்டி பூவில் போட சொன்னது சொல்லலையா சிவா? சிவான் சொன்னவர் நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த அனைத்தையும் நான் எடுத்து சொல்லி எல்லாம் நம்ம அந்த விஷயத்துக்கு நீங்க கட்டி ஒழிச்சு கோயில் கட்டியிலும் மறைச்சி வச்சுட்டு வந்தேன். மறைச்சி வச்சுட்டு வந்தேன். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கத்தி இருக்கு. நீங்க தான் அன்றைக்கு போலீஸோட மேல போனது நீங்க தானே? என்ன நடந்த கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து காலம் 7 மெசேஜ் போட்டிருந்தோம். என்னால் 7 நான் வந்து இருக்கிற வந்து பேர்தூரத்தில். அப்போ 7 மெசேஜ் போட்டோம். 7 நான் திருப்பி அடிச்சுனா 2 பக்கம் பேர சொல்லியிருந்தேன். இப்போ நான் அங்கேருந்து வர பேர்தூரத்துலேருந்து ஜெயந்த கீழ் கடைக்கு தான் வந்தேன். பிறகு 11:30 மணி நினைக்கிறேன். வந்து லேட் ஆகிடுது தூரத்துலேருந்து வந்தவரையா. அப்போ நான் வர இவர் கோவண்ணன் கீழே நின்றவர். அப்போ தான் நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு எத்தனை முதல் பார்க்குறேன் கோவண்ணன். அப்போ கோவண்ணன் குட்டி மேலே இருக்கிறாங்க, கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஐயா கடையில் ஐயாவாக வேலை செய்கிறார், ஐயான்னு சொல்கிறது. அப்போ அவரை அனுப்பியிருக்கு பார்ப்போம். அப்போ ஓகேன்னு சொல்லி நான் திருப்பியும் கடைக்கிட்ட வந்துட்டு குட்டி கடிக்க குட்டின போன் வேலையே செய்யலை. அதுக்கு பிறகு நான் ஐயா கடிச்சிடறேன். அவரும் போன கட் பண்ணேன். கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துல திருப்பி அவரே நான் கடிக்கிறார். அப்போ ஐயாவுக்கு வந்து சொல்லியிருக்கிறார், இப்போ ராதன் வந்து என்ன வந்து ராதன் கிட்டவன் என்னன்னு சொல்லுவாங்க, அவங்க இவனை நம்பக்கூடாது. ராதனை என்னை கொலை செய்யறதுக்கு ஆக்களா அனுப்பி இருக்கிறான், என்ன கொல்ல போறான்னு, என்னோட ஒன்றா இருந்து ஒரே வீட்டில் இருந்து ஒரு எனக்கு துரோகியை ஒழிக்கிறான்னு சொல்லி என்னோட அவன் அந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கதையை கதைக்கிறேன். குட்டி வந்து என்னோட அப்படி ஒரு காலம் கதைக்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. அதை விட ஒரு கிழமைக்கு முதல் இந்த அவற்றை நண்பர்களால் சுவிசில செத்தாது. சுவிசில செத்து அப்போ நானும் போகிறதுக்கு நாங்கள் செத்த விட்டு என்னால் போயிலாம் போயிட்டு அவன் வந்து எப்பன்னு சொல்ல 26ஆம் தேதி எனக்கு 1:30 ஃபோன் பண்ணவர். என்னால் 7ஆம் இருக்கு மச்சி, மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, என்ன செய்கிறேன்னு தெரியல, நீங்கள் ஒரு வீட்டை வாரி ஒன்று கேட்டார். அப்போ இது வந்து சரியாக 1:10 எனக்கு தெரியும் நடித்தவர் முடியப்புறம். அப்போ சரி ஓகேன்னுட்டு நான் டக்கன் நான் அப்போ பேல்குரோப்லாம் இருக்கிறேன். பேல்குரோப்பில் டாக்ஸி அடித்து இங்கே வந்து சரியாக போகினிக்கு 2 மணிக்கு வந்துட்டேன். 2 மணிக்கு வந்த இப்போ நான் சொன்னேன் குட்டி நான் வந்துட்டேன்னா பெருங்க தான் மேலே நிற்கிறேன்னு சொல்லி அப்போ கீழே வான்னு சொல்லி குட்டின்ற வீட்டை நான் போவேன்னு தான் போகிறோம். குட்டின்ற வீட்டை போகும்போது வாசல் திறந்துருக்கு. வாசலில் வந்தால் குட்டின்ற வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அந்த ஆப்கானிஸ்தான்காரன் வந்து பொம்பளைகள் அவங்க சொந்தக்கார பணியெல்லாம் கீழே நிற்கணும். நாங்களும் வரத்தான் அந்த பொம்பி ஏனெண்டா குட்டி வந்து அவனே சொல்கிறான், அந்த அமி வந்து சொல்கிறான் அவங்க ஆக்கள், உண்ட அமி வந்து மேலே வந்து கத்தியால் குத்திட்டாருங்கிற அமிக்கு இதில் ஒரு காயம், இதில் ஒரு குத்து, இதில் ஒரு குத்து உண்டு. ஆனால் அங்கே வந்து நான் பார்த்தா இது ஒரு சின்ன காயம், இந்த பிளேட்டால் திரும்ப மாதிரி ஒரு சின்ன காயம். இதுலேயும் குத்தி இருக்கிறான், இதுல இருக்கும், அதெல்லாம் பெரிய காயம் இல்லை. அவன் வந்து நம்மளாக 6-7 மணிக்கெல்லாம் அவன் ஹாஸ்பிட்டலால் வந்துட்டான் வீட்டுக்கு. அப்போ இப்படி சொல்லி கொண்டு இருக்கல கோவன்னு என்ன பக்கத்தில் நிற்கிற கோவன்னு பிரெஞ்சு தெரியும். அப்போ நான் தான் அவளுக்கு எக்ஸ்பிளிகே பண்ணுறேன், நம்மளால் அப்படி என்ன குட்டி குத்திட்டானாம், இப்படி நீங்கள் எங்களை கோவனா வந்து சொல்லிட்டான். அப்போ கோவன்னு சொல்லிட்டு நான் கூட வெயிட் பண்ணி பார்ப்போம். போனால் அது எங்களுக்கு பிரச்சனை நடக்கு வரையும். அப்போ நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நின்ற கையோட தான் 3 பொலிஸ் வருது. வந்தோன்னா ஆப்கானிஸ்தான்காரன் தான் பொலிஸுக்கு எக்ஸ்பிளிகே பண்ணுறான். இப்படி வந்து 9ஆம் மாடியில் எங்களோட அமியை வந்து இவற்ற அமி என்னுடைய அமி வந்து குத்திட்டு சொன்னோன்னு தான் போலீஸ்காரன் கேட்டாங்க, என்ன உனக்கு ஆக தெரியும் உண்டு. அப்போ நாங்கள் ஓகேன். அப்போ இவர் 2 கேட்டு நாங்கள் இது வந்து வேட்ட பிள்ளையார் பக்கோன்ஸுக்கு வந்து நிற்கிறாருன்னு சொல்லிட்டு இல்லை போலீஸ்காரன் சொன்னால் அப்போ நீ வா இவர் நிற்காட்டு நீ வான்னு சொல்லி நான் தான்
போலீஸ்காரனை கீழே இருந்து லிஃப்ட் அமர்த்தி மேலே கூட்டி கொண்டு போகிறேன். அப்போ நாங்கள் போகிறோம் என்னென்னா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே உண்மையாகவே 3 பேர் தான் படிவாக போகிறோம். நாங்கள் 4 பேர் கொஞ்சம் நெருக்கப்பட்டு தான் போனாங்க. போவேல நாங்கள் 9ஆம் மாடிக்கு தான் லிஃப்ட்டை அமர்த்தினான். நான் தான் அமர்த்துறேன் 9ஆம் மாடிக்கு. இப்போ குட்டி என்ன செய்யறா, நான் நினைக்கிறேன் இவர் 9ஆம் மாடியில் அந்த பொடியனுக்கு சும்மா லைட்டாக கத்தியால் குத்தி போட்டு பயத்திலேயே அப்படியே டக்கண்டு இறங்கி 6ஆவது மாடிக்கு வந்துட்டு 6ஆவது மாடி லிஃப்டில் நிற்கிறான் குட்டி. அப்போ நாங்கள் அமர்த்தின 9ஆம் மாடி, இங்கே 6ஆம் மாடி காட்டுது, எங்களுக்கு விளங்குது லிஃப்ட்டு துறக்க போகுதுன்னா நானும் எதிர்பார்க்கல குட்டி வந்து இப்படி கத்தியோட நிற்பாருன்றது. அப்போ லிஃப்ட்டு துறந்துட்டுது. புறத்தேக்கில் எனக்கும் குட்டி இடவழி வந்து நான் நினைக்கிறேன் 1 சான் 1.5 சான். நான் டக்குண்டு குட்டி கத்தியோடு எனக்கு நடுக்கம் பிடிச்சிட்டு பயன்படுத்திட்டு நான் டக்குண்டு என்ற முதுகாலே பொலிசை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டேன். பின்னுக்கு தள்ளினோடனே எனக்கு பின்னுக்கு இருந்த பொலிஸ் சொன்னான், மிசு சிவப்பிலே கத்திய கீழே வந்துட்டு சொன்னேன். அப்போ குட்டி வந்தால் எதுவும் இல்லை. மற்ற குட்டிக்கும் தெரியாது உண்மையாகவே நான் பாதம் பெறுவன் பொலிஸ் பெறுவன் குட்டியும் எதிர்பார்க்க இல்லை, நாங்களும் எதிர்பார்க்கல குட்டி இப்படி ஒரு நிலைமையில இருக்கும். நான் நினைக்கிறேன் பொலிஸ் சொன்னது குட்டிக்கு விளங்கி இருக்காதுன்னா நினைக்கிறேன். குட்டி ஏற்கனவே டிப்ரெஷனாக இருந்தான். அப்போ அங்கே நான் கத்திய கீழே போடுற 10 போடையில் பிறகு குட்டி நான் நினைக்கிறேன் அந்த என்னத்து அந்த கால் எடுத்து உள்ளுக்குள்ள வெட்ட லிஃப்ட்டுக்குள்ள வர வழி கிடக்கான். பின்னுக்கு நின்ற பொழுது நான் திரும்பி பார்க்கல. ஏன்னா நான் குட்டியை தான் பார்த்து கொண்டு தத்தில குட்டி கத்தி வச்சுருக்கு ஏதாவது நடக்கும்போது நான் பின்னு கொண்டும் பார்க்கல. எனக்கு பின்னுக்கு நின்ற 3ஆவது பொழுது தான் இதில் ஒரு படி 2 படி நெஞ்சில். இது நான் கண்ணால் பார்த்த சம்பவம். அதுக்கு பிறகு அது சுட்ட பொழுதுக்காரனை வந்து கையை கட்டினான், 2 கையும் கட்ட கத்திக்கு வந்துட்டு. அதுக்கு பிறகு அவனை போட்டு விழுத்தினான். விழுத்தி எல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணிச்சினான். நான் அந்த சுட்டா கையை தட்டி விட்டு போட்டோன்னே நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் மற்ற பொருட்கார வந்தது 2 பொருட்களும் தண்டி. அதுக்கப்புறம் எல்லாம் பயத்துல எல்லாம் ஊற்றி தண்டிச்சினான். தண்டிட்டு அப்போ இவர் உடனே அடிக்கிறார். எனக்கு 2-3 தரத்துக்கிட்ட அடித்தவர் என்ன பிரச்சனை நான் என்ன இல்லை, என்ன ஒரு பிரச்சனை இல்லை, சும்மா லைட்டாக தான் சுட்டவங்க. இப்போ நான் நெஞ்சில் சுட்டவன்னு சொல்லல இல்லை. அப்போ எனக்கும் அதில் ஒரு பதட்டம் வந்துச்சுது. அதுக்கு பிறகுதான் திருப்பி ஒரு 6 போலீஸ்காரர் வந்துச்சுன்னா வந்து நான் பக்கத்தில் நிற்க அவங்க துவக்கு சைடில் இருந்து அவன் மிசு என்ன நான் இன்னும் செப்பா போவோம் மிஸ் என்ன நான் சொல்கிறேன். அப்போ அந்த வந்த கொலுசுக்குன்னு என்ன நடந்தது சம்பவங்கள் ஒன்றுமே தெரியாது. பிறகு வந்த கொலுசுக்கு அப்போ நான் இது நெஃபியமைத்தாசன்னால் அவையை நான் கூட்டி கொண்டு போகிறேன். முன்னுக்கு 3 பின்னுக்கு 3 நான் நடுவில் கூட்டி கொண்டு போய் 2,000 அதை ஏற்கனவே வீடு பொம்பியை வந்து கதை உடைச்சபடியாக வீடு வறுமனையத்தான் ஆட்கள் இல்லை. அதுக்கு பிறகுதான் நான் அந்த பொலிஸ் எல்லாத்தையும் கூப்பிடுத்தினாங்க. இப்படி தான் நடந்தது அப்படி இருந்த பிறகுதான் அவே திருப்பி 9ஆம் மாடியிலேருந்து கீழே 6ஆவது மாடிக்கு வந்துச்சு. வந்த பிறகு நான் குட்டி சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகுதான் பொம்பியே வந்தது. பொம்பியை வந்து சுவாசம் கொடுத்து குளுக்கோஸ் ஏற்றினவே. நான் நினைக்கிறேன் குட்டியை சுட்டு ஒரு 20-25 நிமிஷத்துலேயே குட்டி செத்துட்டார். அதுக்கு பிறகு சுட்ட பொழுதுக்காரனே கண்ணாடியை கலட்டி அழுதவர் கண்ணால் ஒரு உயிரோடு போயிட்டு சொல்லி நேராக பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட மேலே நின்றேன் அந்த சம்பவ இடத்துல. அதுக்கு பிறகுதான் என்னட்ட எல்லாம் என்ன விசாவை கட்டிச்சுன்னு விசா இந்த வித்தல் காட்டை கொடுத்து நான் இப்போ தான் விசாக்கு அசூல் கொடுத்துருக்குறேன். கொடுத்து 3 மாதம் அந்த பேப்பர் இருந்தது அதையும் கொடுத்து என்ன போட்டு எடுத்துச்சு. நம்ம இந்த டெலிஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் பண்ணி போட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு எனக்கு வர சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகுதான் கேட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் இப்படி தான் நடந்தேன்னா நெஞ்சில் சுட்டாது பொங்கியெல்லாம் வந்து நிற்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த பொலிஸ்காரன் அழுதவன் இப்படி தன்னால் போயிட்டேன். அது நினைக்கிறேன் சுட்டு ஒரு 20-25 நிமிஷத்துலேயே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இவைக்கு நான் உடனே சொல்ல இல்லை செத்துட்டுன்னு சொல்லி. பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு 3-3.5 தான் கொஞ்சம் சரியாக வர சொல்லி வேறு
குட்டின பேக் குட்டின பிள்ளைகள் போனதுக்கு தான் இப்போ சொன்னால் நம்ம இப்படி 2 பேரை குத்தி இறந்தது சுட்டு செத்துட்டு. இதுல நீங்க ஒரு சொல்லு பாவிக்கணும், குத்தினதுக்கும் கீறினதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல இதுல நான் பாக்குறேன், இதுல ஒரு கீறால், இதுல குத்தி இருக்குது. அது பெரிய குத்தம் இல்லை, பெருசா அந்த சாதாரண குத்து கிடையாது. சின்ன குத்து, அது நோமல் குத்து. சின்ன குத்து நீங்க சொல்லேக்க அது பெரிய வேற பாப்பினம் எல்லாருமே கௌரவமா பார்த்து செய்ய வேணும். மற்றது இந்த போலீஸ் விசாரணையில நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு சொன்ன விடயங்கள் அவ்வளோத்தையும் சொல்லி இருக்கிறீங்களா? என்ன அண்டு தலைமைக்குள்ள 7-8 மணிக்கு நோ நம்பர்ல இருந்து ஒரு கோல் வந்தது. நான் ஆன்சர் பண்ணேன். அப்போ 9 நான் கரெக்ட் 12 போலீஸ்ல இருந்து கோல் பண்றேன், நீ ஞாயிற்றுக்கிழமை அப்போ சரி ஓகே நாங்கள் நீ அட்ரஸ் அதெல்லாம் போடுங்க நான் பாருங்க. திருப்பி ஒரு மணி நேரம் கழிச்சு அதே நம்பர்ல இருந்து சொன்னாங்க பொழுது கரெக்டாக சொல்லி போன இடத்துல சரி பாருன்னுட்டு அப்புறம் நான் அடுத்த நாள் போனேன். கரெக்டாக பென்சாரியாது ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிட்டு எல்லாம் விசாரணை எல்லாம் நடந்தது. நான் அப்படியே இப்போ இந்த லிஃப்டில் நான் இத்தனை மணிக்கு வந்தது மெசேஜ் போட்டு அதெல்லாம் காட்டி எல்லாம் சொல்லிட்டு 3 பேப்பரில் இன்குவாரி நடந்தது காட்டிட்டு கடைசியாக கேட்டால் நீ என்ன கட்டையில் முடிக்க போடியோன்னு நான் கம்மியாக இருக்கேன். அது பிறகு என்ன பக்கத்தில் எதிர்த்து போட்டு ஒரு வீடியோ விட்டு காட்டணும். நான் லிஃப்டில் போகிறதுல இருந்து அவர் நார்மலாக போலீஸ் சொன்ன அந்த வீடியோ காட்டாது, ஒரு நம்பிக்கையில் காட்டின. நான் லிஃப்டில் போகிறதுல இருந்து குட்டது மட்டும் அந்த இது நான் பார்த்தேன். நான் அவளே காட்டினோன்னா அந்த நான் சொன்ன வாக்குமூலம் கரெக்டாக இருக்கு. அவர் சொன்னோடு இதை நம்மளா தங்களை பாதுகாப்பு காட்டக்கூடாது. சரியா சொன்னதா இல்லையாண்ட பெரிய பண்றதுக்கு காட்டிட்டு அந்த டிவி ஒன்றுக்கு சொல்லிக்க அதுல 2 கையை இப்படி வச்சுக்கொண்டு குத்துன்னு சொல்றீங்க. அந்த சொல்லு இவ்வளவு பாரதூரமா கோயிலுக்கு வழியில தெரியுமா? நான் பொண்டி ஹாஸ்பிட்டல்ல நான் வேலை செய்யறேன். அந்த வீடியோ அடுத்த நாள் என்னட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கேட்டுட்டோம். அதை பார்த்துட்டு இப்படி ஒரு கிராவானால தானே போலீஸ் சுட்டு அவன் பக்கத்துல நியாயமாக ஒரு கிராவானால் இந்த நீங்க காட்டின ஆக்ஷன் ஒரு பிள்ளையான ஆக்ஷன் 2 கையம் வச்சு இப்படி காட்டிக்க அவ எல்லாரும் வேற தான் பார்க்குறாங்க. நம்ம ஓரளவுக்கு பழங்கப்படுத்தி சொன்னேன். எனக்கு அப்போ விஷயம் சரியா தெரியாது, தெரிஞ்ச அளவுல நான் சொன்னேன். நான் இப்படி எனக்கு பின்னுக்கு 3 பொருள் 6ஆம் ஆண்டு லிஃப்ட் பிராக்குது. அது நான் எனக்கும் குட்டிக்குமான அளவடி ஒரு சாணம் 1.5 சாணம் தான் வாசல்ல நிக்குது. லிஃப்ட் துறாக்க வாசல்ல இருக்கு. நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் டக்கட்டு பின்னுக்கு வந்துட்டேன். குட்டி இப்படித்தான் நின்றவன். ஆனா உங்களை தாக்கவோ போலீஸ தாக்கவோ எந்த முயற்சியும் அவருக்கு அவருக்கு தெரியாது. நீங்க அவருக்கு தெரியல. பொறுத்தான அந்த கீழே போடுறது கீழே போட இல்லை. அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் எடுத்து ஆனா அவர் எந்த விதமான அவசியம் காட்டவே எந்த விதமான சொன்னா துறந்தோடனே குத்தி இருக்கலாம் மங்களுக்கு. நான் எல்லாம் போட்டு நான் ஃபுல்லா தான் கொடுத்தேன். நீங்கள் அவரோட பழகிறீங்க தெரியும், நிலைமை தெரியும். அப்பே நீங்க உங்களை பிடிக்காம போய் பண்ணால் அந்த வீடியோ கார்டு பொலிஸ்டாரே அந்த உங்களோட கேப்புக்குள்ள லெப்டுக்குள்ள போன கேப்புக்குள்ள போன வீடியோ கார்டே கொண்டேன். நீங்களே முதல் பிடிக்கின்ற போலீஸ் பிடிக்கின்ற சொல்ல அப்படிங்களோ ஆல்ரெடி ஒரு மேலாம் பாதிக்கப்பட்டவர் அதை பிஹேவ் பண்றது ஒரு வித்தியாசமாக என்ன பிரச்சனை அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கு. வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கு. மற்ற எங்களுக்கு நாங்கள் உங்களை சேர்த்து உங்களை நீதி கொண்டு எங்களுக்கு ஃபுல் எவிடன்ஸ் இருக்காது. நீங்க சொல்லி இருந்தா அது பப்ளிக்ல அவர்கள் கைட் பண்ணி இருந்தா கூட ஹேம்ல இருந்து கைட் பண்ணவங்க நீங்க சொல்லியிருக்கலாம். 100% அதை இருந்திருக்கு. என்ன பிரச்சனை நடந்ததுன்னா ஒன்று குத்தி ஏற்கனவே அந்த பொடியின குத்தின ஒரு பயம். அதோட என்னோட ஏற்கனவே
டெலிஃபோன்ல இருந்து பேசிட்டு ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க படத்துல இருக்கிறீங்க அவர்கிட்ட ரூம்ல இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அவர் ஓகே அவர்கிட்ட பிஹேவியர் கொஞ்சம் ஒரு பேட்டா போகுதுண்டா நீங்க என்ன செய்திருப்போம் நீங்கள் கொஞ்சம் ஒன்று நீங்கள் 100% நீங்க முயற்சி இருந்தா அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த நேரத்துல என்ன போலீஸ்காரன் வந்தா போலீஸ்காரருக்கு அந்த பொம்பியை வந்து அந்த அவற்றை தம்பியின் நிலையை அவர் வடிவா எடுத்து சொன்னவர். நான் ஏனென்றா நான் என்ன சொன்னார் நான் தெரியல. உண்மையில அந்த பதிவுகள் எல்லாம் இருக்குமென்று நான் அன்னையிட்ட கேட்டு நான் பிறகு அவரை சொன்னவர் அந்த பதிவு எல்லாம் இருக்குமென்று நான் வடிவா சொன்னான். என்னென்ன பிரச்சனை என்ன மாதிரி என்ன அப்படி நிலையில இருக்கிறார் இப்படி இருந்தான்னு சொல்லி அவ்வளோத்தையும் அவர் விளக்கமா சொன்னவர். அப்படி இருந்தும் அந்த பொம்பியஸ் வந்து என்ன செய்யலைன்னு சொன்னால் அவரை போய் பார்க்கல, அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லல, அவருடைய நிலையை அவதானிக்கல. அது ஒரு பெரிய ஒரு உண்மையில ஒரு பெரிய குற்றம். ஏனென்றா நாங்கள் அவையில்தான் நம்புறோம். எனக்கு மொழியும் தெரியாது. நான் ஆங்கிலத்துல கூட கதைக்க நான் முயற்சித்து நான் எந்த விதமான பதிலும் அவையில் சொல்லல. சரி மைந்தன் இதுல ஒரு கேள்வி. இப்ப போலீஸ் என்ன சொல்லி இருக்குது? இப்ப நாங்கள் Alors bonsoir à tous. Yasmina. Donc, bonsoir à tous, je me présente, Yasmina Chaloua Itamed. Je suis effectivement conseillère municipale à Bobigny. Donc je voulais ce soir apporter mon soutien à la famille avant toute chose, à la communauté tamoule, mais aussi à la communauté balbinienne touchée par ce tragique événement. Un homme, un mari, un père est mort, dans des conditions qui ne devraient pas arriver, sous aucun prétexte. 2 enfants, une femme, une famille vont devoir retrouver un équilibre, se construire avec la perte d'un père. Un père dans un foyer, c'est un pilier. Aussi, je félicite cette démarche de paix dans laquelle vous êtes et je soutiens pleinement votre demande, vos demandes qui ont été dites de façon très explicite, à savoir une enquête judiciaire indépendante, une intervention des services de l'IGPN et un accompagnement judiciaire digne. Sachez que la famille et la communauté tamoule et balbinienne ont tout mon soutien dans cette démarche. Je m'inscris à vos côtés pour faire valoir ces droits, parce que ce que vous demandez, ce sont simplement des droits. Encore une fois, toutes mes condoléances à la famille et je souhaite que Putti repose en paix. Merci à vous. நான் கோவிலில் இருக்கிற காலமாக இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே கோவில் 35 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். நாங்கள் தமிழ்ச்சங்கம் ஒன்று இருக்கிற கோவிலில் தமிழ்ச்சங்கம் ஒன்று நாங்கள் இயக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ரொம்ப தமிழ்நாடு இருக்குது. அதில் தலைவராக இருக்கிறேன். இவளாண்டை கூப்பிட்டு கதைச்சபடியாக தான் நான் இந்த நிகழ்வு செய்யணும் ஒன்று கேட்டபடியாக தான் அதை கேட்ட அட்ரஸ் ஒன்று வேணும், எங்களுக்கு ஒரு சரியான ஒரு சங்கத்தின் இது வேணுமென்று கேட்டபடியாக தான் நான் அதோட ஒத்துழைச்சினேன். முதல் முறை செய்கிறோம். நாங்கள் எங்களை சங்கம் நாங்கள் பலாவன் மொழிக்கு வந்ததுக்கு நாங்கள் இப்படி ஒன்றும் செய்ததும் இல்லை, இப்படி ஒன்று நடந்ததும் இல்லை. நாங்கள் இதை முயற்சி எடுக்கிறது என்ன, இப்படி ஒன்று நடந்தது இனிமேல் நடக்கக்கூடாதுங்க. அதான் முதலாவது காரணம். அதுதான் இனிமேல் தமிழ் மக்களுக்கு இப்படி ஒன்று நடக்கக்கூடாது ரெண்டாவது தான் நாங்கள் இருக்கிறோம். அன்றைக்கு மேவுடைய நாங்கள் கதைச்சு நாங்கள் போய் மேவோட கதைச்சு நாங்கள் 10 வருஷம் எடுத்து நாங்கள் ரெண்டாவது இப்போ கதைச்ச முடியால் மேற்கு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு கட்டாயம் கதைச்சிருப்பா. மேலுடைய வருஷங்க இந்த ஒத்துழைப்பு நான் தார ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் மேதியில் என்ன செய்ய வேணும்னாலும் மேற்குனாலேயோ அங்கேயோ செய்யலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ அவர் எங்களுக்கு சில நேரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறோம், திங்கட்கிழமை எங்களுக்கு ப்ரிஃபெக்டூரில் சந்திக்கிறதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து 3 பேருக்கு கதைக்கலாம், ப்ரிஃபையோட கதைக்கலாம். நாங்கள் இந்த பிரச்சனை நடந்ததை பற்றி விளக்கப்படுத்தி கதைக்கலாம். மைந்தனுக்கு தெரியும் அது விஷயம். மைந்தன் அந்த விஷயங்கள் நடைமுறையில் கொண்டு வருவேன். நான் வேற இந்த கலைஞர்களுக்கு அம்பி இருக்க போய் பூமிக்கு ஏன்னா இப்போ பொலிச்சுக்கெல்லாம் அனுப்பி எல்லாம் உங்களுக்கு அந்த 10 வருஷத்துக்கு மேலே 6 பேர் பார்த்தவங்க. இப்போ நேற்று என்ன போலீஸ்காரன் நடித்தவங்க பரிசீலனை நடத்தி கதைச்சவங்க 2 நாள் நடித்தவங்க இன்றைக்கு நடிச்சு கதைச்சவங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இது செய்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு இமெயில் வரும், நாளைக்கு பின்னேரம் ஒரு இமெயில் வரும், நாளைக்கு காலை வரும். அந்த இமெயில் ஓகே இல்லாட்டி அப்படி வரையில்லைன்னா தனக்கு ஃபோன் பண்ணிக்கணும். வந்துடுதா ஓகே சக்ஸஸ். எங்களுக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து போகலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் செய்து முடிச்ச வந்தால் எங்களுக்கு ஒரு ஒற்றுமை வேணும்.
இனிமேல் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வு தமிழாக்கள் பொவினி மட்டுமில்லை தமிழ் மக்களுக்கு இடையில ஒரு இப்படி ஒன்று நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முதல் படியாக இருக்கும் மட்டும் நான் நினைக்கிறேன். நாங்கள் அதை முன்னெடுப்போம். ஓகே, நாளைக்கு ஒரு மணிக்கு ஓ அந்த டைம் உங்களுக்கு ஒரு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒத்துட்டு அந்த பிளாஸ்ல மேரிக்கு பின்பக்கம் தான். மேரிக்கு பின்பக்கம் பெரிய இடம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் எல்லாரும் கொண்டு ஊழி ஆரம்பிக்க போறோம். நீங்க சொல்றீங்க ஒத்தட்டுவில் மேரி இந்த வெளியில இருக்கிற மேரியில அந்த முன்னால பப்ளோ நிமிடம் சால் ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு பிளாஸ் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல நாங்க 1 மணிக்கு எல்லாரும் ஒன்று கூடிட்டு ஒரு 3 மணி அப்படி நாங்கள் அந்த பேரணியா அந்த இந்த ப்ரொஜெக்ட் வேலைக்கு நடந்து போவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் நந்தகுமாரன் சொன்ன மாதிரி அனுமதியோட தான் நாங்க இந்த பேரணி செய்கிறோம். எல்லா ஒத்துழைப்பும் கிடைச்சிட்டு 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் கொண்டு போவோம். அமைதியா தான் கொண்டு போவோம். எல்லாரும் பெல்ட் அவுட் போட வாங்குவோம். தயவு செய்து இது உண்மையா ஒரு அநியாயமான ஒரு எந்த இதுல பார்க்கல ஒரு அநியாயமான ஒரு நோயாளிய ஒரு மனநோயாளி என்று சொன்னா உண்மையில ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டு இல்லை. அவருக்கு ஒரு மனநோய். நான் தூரத்தில் இருந்தபடியே அவற்ற விஷயங்கள் அறியலாம் இருந்தது. அப்படி இருந்த ஒரு என்னுடைய ஒரு ஆசை சகோதரனை வந்து இந்த போலீஸ் வந்து உண்மையில நான் சொல்லுவேன் அநியாயமாகத்தான் படுகொலை செய்திருக்குது. ஏனென்றா எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது, எத்தனையோ தற்காப்பு அல்லது ஆரம்ப கட்ட விஷயங்கள் அந்த போலீஸால செய்திருக்கலாம். அதை செய்யாம நேரடியாக அவற்றை நெஞ்சில துப்பாக்கியால சுட்டு பலி எடுத்திருக்கணும். இது உண்மையில ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பெரிய பெருங்குற்றம். இதுக்கு எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எனக்கு உண்மையில ஒரு சரியான நீதி வேண்டும். இந்த நீதி எங்களுக்கு ஒரு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடையும் இப்படி ஒரு எங்களுக்கு நான் ஒரு வேறு நாட்டில் இருந்து வந்தாலும் இப்படி ஒரு தமிழ் சமூகம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆதரவை தந்து இப்படி ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி இந்த உண்மைத்தன்மையை வழியில கொண்டு போறதுக்குரிய வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் நன்றி. இதுல ஒரு சின்ன கேள்வி